தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீதிமொழிகள் 3:6 வாசிக்க பாருங்கள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். தொலையிலிருந்து வரும்போதே அப்பா ஓடி வரார். உதாரி மைந்தன் அறிவு தெளிந்தவனாய் என் தந்தையின் கூலியாளுக்கு தேவையான மிகுதி உணவு இருக்க இங்கு பசியால் சாகிறேனே என்று சொல்லி நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என தகுதி அற்றவன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அவன் அறிவு தெளிந்தவனாய் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே என்று சொல்லி, இனிமேல் நான் உம்முடைய மகன் என தகுதியற்றவன், உன் கூலியாள்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டார். அதனால்தான் நீதிமொழிகள் 3:6 வாசிக்கும் பொழுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. அப்பா, நான் தவறு செய்தேன் என்று ஓடி வருகிறான்.
தந்தையிடம் உடனே ஓடி வந்தான். அவன் வழிகளில் எல்லாம் அவன் தந்தையை நினைத்து கொண்டே வந்திருப்பான். அவன் பாதைகளெல்லாம் செம்மையாக்குகிறான். உதாரி மைந்தன் தந்தையிடம் வந்தான். இந்த காலை பொழுதில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாண்டவரே, உம்மை விட்டு விலகிய நாட்கள், உம்மை மறுதளித்த நேரங்கள், உம்மை விட்டு தூர போன நிமிஷங்கள், ஐயோ என் தந்தை வீட்டில் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு ஏன்? வருத்தம் பசி தாகம் அங்கே இல்லை, தந்தையிடம் செல்வே ஆறுதல் நான் பெறுவேன், என் தந்தையிடம் நான் செல்வேன் ஆறுதல் நான் பெறுவேன். அறிவு தெளிந்தவனாய் தந்தையிடம் வருகிறான். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். இன்று இதோ இந்த அருமையான காலை பொழுதிலே அவருடைய தேவ சமூகத்திலே தேடி வந்திருக்கிறாயா என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே? உன்னையும் கட்டி தழுவி முத்தமிடுவார். அரவணைக்க காத்திருக்கிறார். அரவணைக்கும் தேவன். என் மகளே, பரிவு கொண்டார். அவரை கண்டு ஓடி போனார். கட்டி தழுவி முத்தமிட்டார். அவன் வழியெல்லாம் சொல்லிக்கொண்டே போயிருப்பான். நீதிமொழிகள் 3:6 சொல்வதை போல உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அவன் நினைத்து கொண்டே அறிவு தெளிந்தவனாய் வந்திருப்பான். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மகனோவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொல்லும் பொழுது அப்பா பரிவு கொண்டார். கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனை கண்டு ஓடி போறார். தன் பணியாளரை நோக்கி சொல்றார், முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். முதல் தரமான ஆடை, முதல் தரமான ஆடையை உடுத்துங்கள். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் என்று சொல்லி கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி, என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். அவர்கள்
மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓடி போவேன் தந்தையிடம் நான் ஓடி போவேன். அறிவு தெளிந்தவனாய் நீதிமொழிகள் சொல்வதைப் போல வழியெல்லாம் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் ஓடி போவேன், அப்பாட்ட போயிடுவேன். எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த குறை இருக்காது என்று சொல்லி மகளே மகளே வந்திருக்கிறாயா. இந்த அருமையான நேரத்தில் இயேசு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் இருக்கேன், இயேசு கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஏன்பா கவலைப்படுறேன்னு சொல்கிறார். நானும் கூட இருக்கேன், கவலைப்படாத. அப்படி என்றால் ஆண்டவருக்கு நம்மை தாமே அர்ப்பணிப்போமா? கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்கள் உடலை உயிருள்ள பரிசுத்தமான கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உண்மையான ஆராதனை. அறிவு தெரிந்தவனாய் உண்மையான உள்ளத்தோடு என் தந்தையிடம் ஓடி போவேன் என்று சொல்லி வந்த மகனை போல இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உடலை உயிருள்ள பரிசுத்தமான கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, வானங்களில் வீற்றிருப்போரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். கண்களை அர்ப்பணிப்போம். அர்ப்பணம் என்று நம்முடைய உடல் உள்ள ஆத்ம சரீரங்களை அர்ப்பணிப்போம். வானங்களில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? இன்னைக்கு என் கண் உம்மை பார்க்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய கண் உம்மை பார்க்கட்டும். அப்பா, உலகம் வேண்டாம். சங்கீதம் 123:1-2 வாசிக்கும் பொழுது, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். என் கண் உம்மை மட்டும் பார்க்கட்டுப்பா, வேற எதையும் நான் பார்க்கக்கூடாது. தரிசனம், கொர்நேலியுவுக்கு தரிசனம், வானம் திறந்தது, தூதன் இறங்கி வந்தான். என் கண்கள் திறந்தன. வானதூதரை காணும்படி செய்த கொர்நேலியுவுக்கு செய்தீரே, இன்று எங்களுடைய மனக்கண்களை திறந்தன. உதாரியாய் வந்த பிள்ளை நான், என் அப்பா வீட்டில் வந்திருக்கிறேன். அறிவு தெளிந்தவனாய் என் கண்களை திறந்தருளும் என்று சொல். இரண்டாவது அர்ப்பணம், நம்முடைய காதுகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவராய் என் தலைவர் காலைதோறும் என் செவியை திறக்கிறார். ஏசாயா 50:4 வாசிக்கிறோம். ஆண்டவராக என் தலைவர் காலைதோறும் என் செவியை திறக்கிறார். நம் செவிகளை திறக்கிறவர். அர்ப்பணம் செய்யுங்கள். அப்பா, இன்னைக்கு உன் சத்தம் மட்டும் கேட்க என் காதை திறங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அன்றைய சமூகத்தில் கண்களை மூடி, அப்பா என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். என் கண்களை திறந்தருளும், தரிசனம் தாரும். வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன்? எந்தன் புகலிடம் நீரே அப்பா. மட்டும் பார்க்கணும். உலகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உண்மை மாத்திரம் நான் பார்க்கணும் என்று சொல்லி கண்களை பதிய வைப்போம், காதை பதிய வைப்போம். ஏனென்றால் ஆண்டவராக என் தலைவர் காலைதோறும் என் செவியை திறக்கிறார். அர்ப்பணிப்போமா? அப்பா, இன்னைக்கும் சத்தம் மட்டும் கேட்கணும் ஆண்டவரே. மூன்றாவது அர்ப்பணம், வாய்.
எங்கள் வாயின் சொற்கள் உமக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். என் வாயின் சொற்கள் உமக்கு உகந்தனவாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 19:14 வாசிக்கிறோம். என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்புடையவனாக இருக்கட்டும். அர்ப்பணம். இயேசுவே, இன்னைக்கு என் வாயில ஸ்துதி, உம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் மட்டும் வரட்டாண்டவரே. ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம். எதை உண்டாலும் எதை குடித்தாலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்காக நான் இன்று நாள் முழுவதும் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்படுவதாக இருக்கட்டும் பாப்பா. இன்னைக்கு என் வாய் ஸ்துதிக்க மாத்திரம் யூஸ் பண்ண வேண்டவரே. உடைய வார்த்தையை வாசிக்க மாத்திரம் யூஸ் பண்ண வேண்டவரே. ஆசீர்வாதம் மட்டும் வரட்டும் ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்முடைய கைகளை அர்ப்பணம் செய்வோம். சங்கீதம் 90:17 சொல்வதைப் போல எங்கள் கைகள் செய்யும் வேலையை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் கைகள் செய்யும் வேலையை உறுதிப்படுத்துவீராக. அர்ப்பணம், அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு என் கை வேலை உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. அடுத்தபடியாக கால்களை ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் நமது வார்த்தையின் காலடிக்கு விளக்கு. சங்கீதம் 119:105 சொல்லுகிறது. ஏனென்றால் உன் வார்த்தை என் காலடிக்கு விளக்கு. அர்ப்பணம். இயேசுவே, இன்னைக்கு என் கால் உன் வழியில் மட்டுமே நடக்கட்டும். அர்ப்பணம். அர்ப்பணம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அர்ப்பண ஜெபம். எப்படி ஒப்பு கொடுப்பீங்க? இயேசுவே, இந்த அதிகாலை என்னை நானே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் கண் உம்மை மாத்திரம் பார்க்கட்டும் ஆண்டவரே. என் காது உம்மையுடைய குரலை மட்டும் கேட்கட்டும். என் வாய் உம்மை மட்டும் சுதிக்கட்டும். என் கை உமக்கு மாத்திரம் வேலை செய்யட்டும். என் கால் உன்னுடைய பின்னாடி நடக்கட்டும் ஆண்டவரே. அர்ப்பணம். கண் உன்னை மட்டும் பார்க்கணும். காது உம்முடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்கணும். என் வாய் உம்முடைய பாடல்களை மட்டும் நான் ஸ்துதிக்கணும். என் கை உமக்கு மாத்திரம் வேலை செய்யணும். என் கால் உன் பின்னாடி நடக்கட்டும். என் கால் பிசகாதபடி பார்த்துக்கங்கப்பான்னு சொல்லி, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இன்னைக்கு நான் உம்முடையவன், உம்முடையவள், என்னை பயன்படுத்துங்க சொல்லி பவுல் சொல்வதை போல கலாத்தியர் 2:20 இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என் கண், காது, வாய், கை, கால் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் சொந்த பந்தங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடைவிடா சகாய மாதா குழுவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எத்தி செயலும் இதோ இந்த நேரத்திலே சுதித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அதிகாலையில் உம்மை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னை தேடுவோர் என்னை கண்டடைவீர்கள் என்று சொன்னீரேன். இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் உம்முடையவன், இன்னைக்கு நான் உம்முடைய உழவன் என்று சொல்லி 1 சாமுவேல் 3:10 சொல்வதை போல ஆண்டவரே நீர் பேசும், ஆண்டவரே நீர் பேசும், அடியான் கேட்கிறேன். இன்னைக்கு முழுக்க அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அர்ப்பணம் பண்ணாச்சு, ஏசு ஏற்றுக்கிட்டார். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க அப்பா. அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு அர்ப்பண வாழ்க்கைக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.